சிங்கப்பூரில் சாலை விபத்தில் இருந்த மலேசியரின் தொலைந்து போன கைபேசியை தேடும் குடும்ப உறுப்பினர்கள். எலி கரப்பான் பூச்சிகளின் கழிவுகள், பினாங்கில் 8 உணவகங்கள் மூடல். திரங்கானு வர்த்தக மையத்தில் கட்டுமான பொருட்கள் விழுந்து மாணவர் மரணம். சிவகங்கையில் தினமும் மளிகை கடைக்கு வந்து வேண்டியதை சாப்பிட்டு செல்லும் மாடுகள். பெங்களூரில் பேருந்து ஓட்டிய போது மாரடைப்பு, ஓட்டுநர் மரணம். சிங்கப்பூரில் சாலை விபத்தொன்றில் பரிதாபமாக உயிரிழந்த மலேசியர் ஒருவரின் கைபேசியை பாதுகாப்பாக மீட்டுத் தருமாறு அவரது குடும்ப உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்து தேடி வருகின்றனர். கிளந்தானைச் சேர்ந்த 33 வயதான மொஹமட் இஸ்மா என்பவர் சிங்கப்பூரில் ஹைட்ரோகிராபிக் சர்வேயராக பணிபுரிந்தவர் ஆவார். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று துரதிருஷ்டவசமாக கார் மோதி அவர் இரத்த போக்கால் மரணமடைந்தார். இதனிடையே அவரின் ஒரே நினைவான கைபேசியை தேடி வருகின்றனர் குடும்ப உறுப்பினர்கள். தவறுதலாக எடுத்துவிட்டாலோ அல்லது தெரிந்து எடுத்திருந்தாலோ பரவாயில்லை, நாங்கள் கோபப்பட மாட்டோம், அதை எங்களிடம் தயவு கூர்ந்து ஒப்படைத்து விடுங்கள் என அவர்கள் அதனை தேடி வருகின்றனர். பணம் தேவைப்பட்டால் அதையும் வழங்க தயாராகவும் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். அதிருப்தி அளிக்கும் வகையிலான உணவு தயாரிப்பு காரணமாக பினாங்கில் 2 நாசி கண்டார் உணவகங்கள் உட்பட 8 உணவு கடைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளன. பினாங்கு மாநகர் மன்றம் மேற்கொண்ட சோதனையில் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் கழிவுகள் இருந்ததோடு உணவுப் பொருட்கள் தரையில் வைக்கப்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டதால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட தூய்மை தர கட்டுப்பாட்டு விஷயத்தில் அனுசரித்து போகும் பேச்சுக்கே இடமில்லை என பினாங்கு மாநகர மன்ற உறுப்பினர் தான்சு சியாங் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு கருதி அடிக்கடி இதுபோன்ற திடீர் சோதனைகள் நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். அசுத்தமான சூழலில் செயல்பட்டு வந்த காரணத்தால் இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து இதுவரை 52 உணவு கடைகள் ஊராட்சி மன்றங்களால் மூடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உணவகங்களை மூடும் உத்தரவானது அவர்களின் வியாபாரத்தை கெடுப்பதற்காக அல்ல, மாறாக உள்ளூர் மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவே என அவர் குறிப்பிட்டார். வர்த்தக தொகுதிக்குள் புதுப்பிக்கப்படும் கடைக்கு 17 வயது மாணவர் ஒருவர் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்றபோது அந்த பொருட்கள் அவர் மீது விழுந்ததில் அவர் மரணமடைந்தார். பகுதி நேரமாக பணிபுரியும் அந்த மாணவர் மாற்றி அமைக்கப்பட்ட தள்ளுவண்டியில் தனது தலைக்கு மேல் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்றபோது நேற்று மாலை மணி 4:30 அளவில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக டோஷ் எனப்படும் திரங்கானு தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த தள்ளுவண்டி உடைந்து கட்டுமான பொருட்கள் அந்த மாணவர் மீது விழுந்ததில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அவர் மரணமடைந்தார். மேல் விசாரணையை நடத்துவதற்காக டோஷ் அதிகாரிகள் நேற்று அந்த வர்த்தக வளாகத்திற்கு சென்றனர். பொருட்களை இறக்குவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய தவறியதற்காக குத்தகையாளருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் சிவகங்கையில் ஒவ்வொரு நாள் காலையில் முதல் ஆளாக வந்து மளிகை கடையில் மாடுகள் சாப்பிட்டு செல்லும் வீடியோ வைரலாகியுள்ளது. தினமும் கடை திறக்கும் வரை காத்திருக்கும் மாடுகள் உரிமையாளர் கதவை திறந்ததுமே கடைக்குள் நுழைந்து தங்களுக்கு வேண்டியதை சாப்பிடுகின்றன. பிறகு எந்த பொருளையும் சேதப்படுத்தாமல் அவை போய்விடுவதாக மளிகை கடை உரிமையாளர் மாசிலாமணி கூறுகின்றார். ஒரு நாளில் 2-3 தடவை வந்து சென்றாலும் உரிமையாளரோ கடை பணியாளர்களோ மாடுகளை தடுப்பதில்லை. தன்னை பொறுத்தவரை சாட்சாட் அந்த திருமூர்த்தியே பசுமாடுகள் வடிவில் கடைக்கு வந்து செல்வதாக மாசிலாமணி மகிழ்வோடு கூறுகிறார். பெங்களூர் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டிக் கொண்டிருந்த ஓட்டுநர் ஒருவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் மரணமடைந்தார். 40 வயதுடைய கிரண்குமார் என்ற அந்த பேருந்து ஓட்டுநர் அன்றைய கடைசி பயணமாக காலை 11 மணி அளவில் பேருந்து ஓட்டி சென்றபோது இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நெலமங்கலாவிலிருந்து தசனபுர பகுதிக்கு பேருந்தை ஓட்டி சென்றபோது மாரடைப்பால் குமார் முன்னோக்கி சாய்ந்து இடதுபுறமாக இருக்கையில் சரிந்ததை பேருந்திலிருந்த சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது.
இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மற்றொரு மாநகர் போக்குவரத்து வாகனத்தை மோதியது. எனினும் தக்க சமயத்தில் பேருந்து கண்டக்டர் ஓட்டுநர் இருக்கையில் பாய்ந்து பேருந்தை பாதுகாப்பான இடத்திற்கு ஓட்டி சென்று நிறுத்தியதன் மூலம் அனைத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தார். அதன் பின் அருகே உள்ள மருத்துவமனைக்கு குமாரை கொண்டு சென்ற போதிலும் குமார் இறந்து விட்டதை அங்குள்ள மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர்.